டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுக்கு 20 வருஷம் என்னால் ப்ரீமியம் கட்ட முடியும், ஆனால் ஒரே அமௌண்ட்டு தாங்க கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெவல் டேர்ம் பிளான் அல்லது பியூர் டேர்ம் பிளான் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ்டு டேர்ம் பிளான், ஒவ்வொரு வருஷமும் என் சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் என்னால் ஒரு 5% அல்லது 10% இன்க்ரீஸ் பண்ணி ப்ரீமியத்தோடு ஆட் பண்ணி கட்ட முடியும்னா இந்த ஆப்ஷன். என்ன பெனிஃபிட்? 30 வருஷம் கழித்து உங்கள் ஃபேமிலி கிடைக்கிற அந்த பெரிய தொகை வந்து அப்போ என்ன விலைவாசி இருக்கோ அதுக்கு பொருந்துகிற மாதிரி கூடுதலாக கிடைக்கும். 3வது டிக்ரீஸ்டு டேர்ம் பிளான். ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டே வரீங்க, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாகுது. ஒரு வேளை அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா டிக்ரீஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணி கட்டலாம். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாகும்போது ப்ரீமியம் வந்து அதிகமான அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்ட வேண்டாம். 4வது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். 30 வருஷம் நான் ப்ரீமியம் கட்டிகிட்டே வரேன், நான் உயிரோடு இருக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு தானேன்னு நினைக்கிறீங்க, அதனால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறீங்க. ஆனால் என்ன ஆகும்னா நார்மல் பிளானுக்கு 8,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா 24,000 ரூபாய் நீங்கள் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் அதிகமாக தான் கட்டணும். 16,000 ரூபாய் அதிகம், அது வேஸ்ட்டு. அதனால் இன்சூரன்ஸ் பற்றிய சந்தேகங்களுக்கு எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள்.